நீங்கள் இப்போ இருக்கிறதா திருமறையூர். இந்த திருமறையூர் வந்து மதுரையில் இருக்கிற இறையியல் கல்லூரி இருக்கு இல்லையா, மதுரை தமிழ்நாடு இறையியல் கல்லூரி. அந்த இறையியல் கல்லூரியினுடைய பிறப்பிடம் இது தான். சரி, அந்த கல்லூரியினுடைய பிறப்பிடம் இது. 1900 வருஷத்தில் மர்காஷி சைரவல் வந்து இங்கே ஆண்டோடைய பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க நாசரத்தில். அப்போ நிறைய ஆத்துமாக்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாருக்கும் வெளிநாட்டிலேருந்து மிஷினரிகளை கொண்டு வந்து இங்கே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால மர்காஷி ஐயாவுக்கு ஒரு சொந்தனம் வந்துச்சு. நாம ஏன் இறையியல் கற்றுக் கொடுக்குற கல்லூரி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதனுடைய விளைவாகத்தான் நாசரத்தில் 1900 வருஷத்தில் ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா வந்து 1908 வருஷத்தில் மறிச்சு போனாங்க. ஸோ அது வரைக்கும் அந்த கல்லூரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஐயாவுடைய காலத்துக்கு பிறகு ரெவரண்ட் C.W. வெஸ்டன் அப்படிங்கிற ஐயா வந்தாங்க. அவர்கள் அந்த கல்லூரியை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போனாங்க. அதாவது அந்த கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு அருட்பொழிவு, ஆர்டினேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்டினேஷன் கொடுக்கின்ற அந்த நிலை வரைக்கும் அதை கொண்டு போனாங்க. அவர்களும் ஒரு சின்ன காலேஜ் கட்டினாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வரும்போது மர்காஷி ஸ்கூல் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுக்கு அடுத்தப்பறம் லூக் ஆஸ்பத்திரி இருக்கும். அந்த ஆஸ்பத்திரி சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஓட்டு பில்டிங் இருக்கும். அது வந்து கீழே கிளாஸ் ரூம், மேலே சாப்பல். அதுவும் ஒரு பழைய காலத்து ஒரு பில்டிங். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு கட்டிடமாக இருக்கும். அதுதான் அங்கே தான் அந்த கல்லூரி இயங்கி கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் தான் 1932 ஸ்டீஃபன் நீல் அப்படின்னு சொல்லி ஒரு லண்டனை சேர்ந்த நல்ல சிறந்த பல்கலைக்கழகத்தில் படித்த ஒருவரை இந்த இடத்துக்கு அனுப்புனாங்க, இந்த கல்லூரிக்கு. அந்த ஸ்டீஃபன் நீல் ஐயா வந்து ஆரம்பத்தில் ஏமி கார்மைக்கல் அம்மாவோடு கூட ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்களுக்குள்ளாக சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டது நிமித்தமாக அவங்க வந்து லண்டன் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அவன் லண்டன் போகும்போது கேட்கும்போது அங்குள்ள ஆர்கனைசேஷன் SPG என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்கே ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது, இந்த கல்லூரியில் போய் அதை பொறுப்பை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பியிருக்காங்க. நீலையா இங்கே வந்து பார்த்த உடனே அந்த லூக் ஆஸ்பத்திரிக்குள்ளே அந்த சாப்பல் அந்த காலேஜ் இருந்தவுடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு. ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் லண்டனில் படித்தவங்க, இங்கே வந்து இது கல்லூரியா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சின்னதாக அது இருந்தது. உடனே ஐயாவுக்கு ஒரு பெரிய தரிசனம், எப்படியாவது இந்த கல்லூரியை பெருசாக கட்டணும்னு சொல்லி உடனே நாசத்தில் கேட்டிருக்காங்க, இந்த கல்லூரியை வேறு இடத்துக்கு மாற்றலாமாங்கும் போது நாசத் மக்களுக்கு வந்து மனம் இல்லை, இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி உடனே நீலையா என்ன பண்ணியிருக்காங்க, நாசத்துக்கு வெளியில் இங்கே ஒரு 32 ஏக்கர் இடத்த வாங்கி அந்த கல்லூரிக்கான பிளானை இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்த உடனே ஐயா அந்த கல்லூரியை டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக முதல்ல அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க. அதுதான் நீங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பேராயர் ஸ்டீஃபன் நீல் அவங்க வசித்த அந்த இல்லம். அதுக்கு பிறகு அங்கே இருந்து கொண்டு ஒவ்வொரு இடமா அவங்க பிளான் பண்ணி இதை செஞ்சுருக்கதை நம்ம பார்க்க முடியும். இந்த சாப்பல் வந்து 39வது வருஷத்தில் அவங்க அடிக்கல் போட்டு 41 பிரதிஷ்டை பண்ணப்பட்டதா இது வரலாறு சொன்னது பார்த்துக்கோங்க. இந்த சாப்பல் வந்து ரொம்ப மகிமையானது. ஏன் அப்படின்னா எருசலேம் தேவாலயத்தினுடைய ஒரு ரிப்ளிகா மாதிரி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது பொதுவாக இந்த ஆலயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து ஆலயம் பார்த்தீங்கன்னா 2 முறையில் கட்டுவாங்க. ஒன்று பெசலிக்கான்னு சொல்லுவாங்க, அடுத்தது வந்து கோத்திக்னு சொல்லுவாங்க. இந்த 2 முறை தான். கோத்திக் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நல்ல உயரமான கோபுரங்கள் உள்ளதாக இருக்கும். பெசலிக்கா அப்படிங்கிறது பொதுவாக அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, சின்ன சின்ன டவராக இருக்கும் இல்லையா அது. அப்போது ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வழக்கமான வெஸ்டர்ன் கல்ச்சரில் கட்டாமல் ஒரு இந்தியன் கல்ச்சரோட கூட இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மண்டபமெல்லாம் வச்சு கல் தூண்களெல்லாம் வச்சு இந்த இடத்த கட்டியிருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த எல்லா ஆலயத்துலேயும் கோபுரம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஆனால் இங்கே வந்து கோபுரம் வந்து சென்டரில் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் சில ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய மாதிரியை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த முன் மண்டபம் வந்து பைபிளில் சாலமோனின் மண்டபம்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பழைய காலத்தில் வந்து எல்லோரும் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போக முடியாது, மக்கள் நிற்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த இடமா கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுவும் அப்படி தான் கட்டப்பட்டிருக்கும். இந்த காலத்தில் காலை கழுவிட்டு தான் இந்த சர்ச்சுக்குள்ளே வர்ற மாதிரி முன்னாடி பைப்லாம் இருந்துச்சு, தொட்டிலாம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த சாப்பல் வந்து பழுதடைந்துருந்துச்சு. இப்போ ஆண்டு கிருபையினால இப்போ அதை நம்ம ரெனோவேட் பண்ணி அதை பழைய நிலைமைக்கு இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த கல்லூரிக்கு வந்து முதல்ல நேஷனல் தியாலஜிக்கல் காலேஜுங்கிற பேர் இருந்துச்சு. அதன் பிறகு இதை வந்து பிஷப் தியாலஜிக்கல் காலேஜ்னு சொல்லி பெயர் மாற்றிருக்காங்க. என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, கல்கட்டாலையும் பிஷப் தியாலஜிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ இந்த 2க்கும் இடையில பெயர் குழப்பம் ஆகுதுன்னு வேறு பெயர் சஜஸ்ட் பண்ணுங்கும் போது தான் இங்கே தமிழ்நாடு தியாலஜிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி இந்த பெயரை கொடுத்து இங்கே கல்லூரி இயங்கிட்டு இருந்துருக்கு. பிறகு இந்த கல்லூரி வந்து 1969 வரைக்கும் இங்கே இயங்கி கொண்டு இருந்தது. அது பிறகுதான் மதுரைக்கு மாறுதலை போனது. ஏன் அப்படின்னா
இந்த கல்லூரி வந்து எஸ்பிஜி டினாமினேஷனல் காலேஜ், அதாவது சொசைட்டி ஃபார் ப்ராபகேட்டிங் காஸ்பல் அப்படிங்கிற ஒரு மிஷினரி இயக்கம் தான் இங்கே மிஷினரிகளை அனுப்பி இங்கே இயேசு கிறிஸ்துவை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இது வந்து எஸ்பிஜி ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ அதனுடைய செமினரியாக இருந்தது. அப்போ 1947 சிஎஸ்ஐ ஃபார்ம் ஆனது, தென்னிந்திய திருச்சபை. அப்போ வந்து எல்லா டினாமினேஷனும் மெர்ஜ் ஆகி ஒரே சர்ச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வந்தாங்க. ஸோ ஏன் காலேஜ் மட்டும் இப்படி ஒவ்வொரு டினாமினேஷனாக இருக்குது, இதையும் ஒன்று பண்ணி எக்யூமெனிக்கல் காலேஜ் ஆக்கி எல்லாரும் படிக்கிற ஒரு இடமா மாற்றணும்னு சொல்லி அவங்க ஒரு தரிசனத்தோட தரங்கம்பாடியில் இருந்த ஒரு காலேஜையும் இங்கே இருந்த காலேஜையும் ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரு பொதுவான இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி மதுரைக்கு கொண்டு போயிட்டாங்க 1969. இது வந்து ஒரு பெரிய பேரிழப்பு தான் நாசரேத் மக்களுக்கும் தூத்துக்குடியில் இருந்த மக்களுக்கும். ஆனாலும் ஒரு பெரிய ஒரு எக்யூமெனிசம் வளர்க்கறதுக்காக இதை அனுமதிச்சிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் போன பிறகு இந்த வீடுகள் எல்லாமே கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிடுச்சு. அப்புறம் வீடுகளை வாடகை கொடுத்துருக்காங்க. அந்த நீலையா வீட்டில் வந்து ஹாஸ்டல் இருந்துச்சு, நிறைய ஹாஸ்டல் இருந்துச்சு. ஒவ்வொருக்கும் ஹாஸ்டல் கிடச்ச பிறகு அதையும் விட்டுட்டாங்க. இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பித்தாங்க இந்த சாப்பலில் வச்சு. ஸோ அதனுடைய விளைவாக திருமறையூர் சபை அப்படிங்கிற ஒன்று உருவாச்சுது. அந்த திருமறையூர் சபை உருவாகி இது இப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபையை வந்து ஒரு சேகரமாக மாறியிருக்கு. அதுக்குன்னு ஒரு ஐரோல் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் நான் பணிபுரிந்து கொண்டு வருகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட இடம். ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ் திருச்சபை எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் போதகர்கள் அனுப்பின இடம் இங்கே தான். இங்கே படித்த குருவானவர்கள் தான் மலேசியாவிலே பேராயர்களாக இருந்த ஒரு காலம் இருக்குது. அதனால் அவனுடைய கிருபையினால் இன்றைக்கி நம்ம நிற்கிற இடம் சாதாரணமான இடம் கிடையாது. பல நீதிமான்கள், பல பரிசுத்தவான்களை ஆண்டவருக்காக எழும்ப செஞ்ச ஒரு இடம்.